பேருக்கு சார் வயதா இருக்கும், ஆனாலும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துப்பாங்க. உயர்ந்த பதவியில இருந்திருப்பாங்க, ஆனா சில்லறத்தனமா நடந்துப்பாங்க. ஓல்டு பீப்புள்ஸ் ஆர் நாட் மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்க. வயதாகி விட்ட காரணத்தினால் மட்டும் அவர்களுக்கு பக்குவம் வந்து விடவில்லை என்று அர்த்தம்னு. கடவுள் கிட்ட போய் தன்னை இப்படி மாத்து அப்படி மாத்து, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கக்கூடிய எத்தனை பெரியவங்க இருக்காங்க. ஒரு சுண்டலி பேருக்கு கடவுள் கிட்ட என்னை பூனையா மாத்திரு எதுக்குன்னு இருக்காரு. பூனையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, சரின்னு பூனையா மாத்தினாரு. பூனையா மாறினதுக்கு அப்புறம் அந்த பூனை கேட்டுச்சு, என்னை நாயா மாத்திடு, நாய் தான் பலசாலி, சரி நாயா மாத்தினாரு. நாயா மாறின நாய் சொல்லிச்சு, என்னைய புலியா மாத்திரு, புலியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, சரின்னு புலியாவும் மாத்தினாரு. இப்ப இந்த புலியா மாறின புலி சொல்லிச்சு, என்னை வேடனா மாத்திரு, வேடனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, சரின்னு வேடனா மாத்தினாரு. இப்ப வேடன் சொன்னா என்னை வேடனுடைய மனைவியா மாத்திரு, ஏன்னா மனைவி தான் ரொம்ப பலசாலியா இருக்கா, அவளை கண்டுதான் வேடனே பயப்படுறான், மனைவியா மாத்திருன்னு, சரின்னு மனைவியா மாத்தினார், வேடனுடைய மனைவியா மாத்தினார். இப்ப அந்த வேடனுடைய மனைவி ரூபத்துல இருந்து சொல்லிச்சு, என்னை திரும்பவும் சுண்டலியாவே மாத்திரு, ஏன்னா வேடனுடைய மனைவி எலிய பார்த்துதான் பயப்படுறா, அதனால என்னை எலியாவே மாத்திருன்னு. இப்ப கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீ உருவத்தில் எலியாக இருந்து மனதளவில் புலியாக இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய். ஆனால் உருவத்தில் புலியாக இருந்து மனதளவில் எலியாகவே இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினம்னாராம். இன்றைக்கு பல பேர் தன் உருவத்தால் வளர்ந்திருந்தாலும் கூட மனதளவில் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் வெல்வதற்கான வாய்ப்பே இல்லை.